ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக 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 சிறப்பு. இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிதான், அதில் லாபத்தை நோக்கி போவீங்க. அந்த லாபத்தை கன்ஃபார்ம் அந்த டயத்தில் எடுத்துருவீங்க. லாபம் தானாக தேடி வரும், உங்களை தேடி வரும் லாபம். சார் போன வாரம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பேசணும்ல, உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ரெடியாக இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதிவு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா வேலைகளும் எல்லாம் பண்ணுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. ஆனால் பூர்வீகம் சொல்கிற 5ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பூர்வீக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன இடைஞ்சல்கள், சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சமாளித்து அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர்ற லாபத்தை கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. என்னங்க வேறு என்னங்க இருக்குது, டக்குன்னு போனோன்னே கிடச்சிட்டு அதில் என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன, நம்முடைய திறமை என்ன, எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க, கோர்ட்டில் லாயராக இருக்கிறவங்க, உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக ரொம்ப அற்புதமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, அப்புறம் 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்த்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக 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 சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக வருமானங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை இந்த டயத்தில் வெளிப்படும். லாயராக இருக்கிறவங்க திறமையான பேச்சுக்கள் மூலமாக புதிய புதிய வழக்குகள் வாதாடுறதுக்கு உங்களை தேடி ஓடி வருவாங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டாருப்பா, ரொம்ப சிறப்பாக இந்த விஷயத்தை பண்ணுறேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், இது எப்படி முடிய போதோ, என்ன நடக்க போதோ என்னன்ட்டு. எதிர்கட்சி லாயர் பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு சொல்லி அவர் போட்டால் அவர் மேலே 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 பல பிரச்சனைகள் கொண்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஆள் ஒரே அடி தான் அடித்தார். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் எல்லாமே டோட்டல் எல்லாமே காலி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பலவிதமான வழக்குகளை சாதிச்சிருவீங்க, வழக்குகளை சக்ஸஸ் பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருக்கிற எழுத்தாளர்கள், நடிகர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சாளர்கள், இவங்க எல்லாமே உங்களுடைய திறமையின் மூலம், பேச்சு திறமையின் மூலமாக ரொம்ப அற்புதமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவீங்க. அதன் மூலமாக பொருள் சேர்க்கைகள் வரும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக ஒரு பெரிய கேஸ் சக்ஸஸ் பண்ணீங்க. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு போகிற இடத்துல ரொம்ப அழகாக பேசி ரொம்ப அழகாக அதை சால்வ் பண்ணுவீங்க. அப்போது அவங்க ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுமே அது மட்டும் இல்லை, உங்களுடைய கட்சிக்காரரே இவ்வளோ இந்தளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறார், நம்மளை அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க தொகையை விட எதிர்பார்க்காத தொகையை ஒன்று உங்களுக்கு கொடுப்பார். இது லாபம் தானே, லாபமாக முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இந்த வார ஆரம்பத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் ஏற்படும், தொழிலில் பலவிதமான நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு, பொருள் சேர்க்கைகள் உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு புதுசாக ஒரு வாகனம் ஒன்று வாங்கலாம், இல்லை அப்புறம் ஒரு சொகுசு கார் வச்சுக்கோங்களேன். ஒரு சொகுசு கார் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருப்பீங்க, சொகுசு கார் ஒன்று வாங்கலாம். கன்ஃபார்மாக அந்த டயத்தில் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க, வாங்கிடுவீங்க. ஏன்னா ராசி அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. லாபத்தை நோக்கி தான் நீங்கள் போவீங்க, லாபத்தை கையில் எடுத்துடுவீங்க. இந்த டயத்தில் 5ஆம் தேதி 6ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களை இறங்குவீங்க. அது எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான், தொழில் சம்பந்தமான விஷயங்களை இறங்கி அந்த விஷயத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துடும்.
தொழில் லாபம் ஏற்படுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 5ஆம் தேதி 6ஆம் தேதியில் 7ஆம் தேதி 8ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பேச்சின் மூலமாக வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதியில் வந்து லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும், லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற வேலைகள் அது சின்ன பொட்டிகளை வச்சுருந்தா கூட சரிதாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வேறு லெவல் நடக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். 9, 10, 11 இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ராவல் போகிறதுக்கான ஒரு ஐடியா பிளான் பண்ணுவீங்க. லாங்காக வந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம்ப்பா, ஜாலியாக வந்து அப்படி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவீங்க. தாராளமாக தூரதேச பயணங்கள் போவீங்க. அது மாதிரி பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, அயன சயன போகஸ்தானம் தான் 12ஆம் இடம். தூக்க குறைவு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து நல்லா தூங்கி நல்லா அழகாக ரெஸ்ட் எடுத்து நல்ல அறுசுவை உணவுகள், எப்போ 9, 10, 11 இந்த தேதிகளில் நல்ல அறுசுவை உணவுகளை வந்து நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. துலாம் ராசிக்காரங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உணவுகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, அது வந்து ரொம்ப நல்லது. உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆரிய உணவுகள் அது எல்லாத்தையும் வந்து ஆறி போய் இருக்கிற உணவுகள் வந்து தயவுசெய்து சாப்பிடாதீங்க. துலாம் ராசிக்காரங்க இந்த டயத்தில் வயிறு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. ஏன்னா கேது பகவானுடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்துல பதியுது. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் வந்து துலாம் ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான். அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, அப்புறம் 7ஆம் அதிபதி. அப்போது அந்த செவ்வாயினுடைய அதிபதி யார் அப்படின்னா வந்து முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் வழிபாடு வந்து இந்த வாரத்தில் பண்ணுங்கள், அது மிக மிக சிறப்பு. எப்போயுமே துலாம் ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு மூலமாக பெரிய லெவலில் வந்து சாதிச்சிருவீங்க, பெரிய லெவலில் சாதிப்பீங்க. அவருடைய பிடி வந்து அப்படி இருக்கணும், பிடி அந்தளவுக்கு வந்து பிடிச்சிக்கோங்க முருகப்பெருமானை. எந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை போங்க, வெள்ளிக்கிழமை போங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிழமையில் போங்க. இந்த டயத்தில் போகலாங்க, இந்த டயத்தில் போகக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையவே கிடையாது. எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ தினசரி போகிறதா கூட போய் வழிபடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும். பேச்சின் மூலமாக வந்து தொழில் அந்த லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பொருள் வரவு வந்து உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் இருந்தவங்க வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலே போதுங்க, நமக்கு வந்து அதே பெரிய ஒரு தெம்பும் தைரியத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.